ஏன் பூனேரியிலே ஒரு சூரிய மின்சார திட்டம் என்றால் அரசாங்க அதிபர் இருக்கிறார், பூனேரி பிரதேச செயலாளர் இருக்கிறார். இதுவரை ஏன் இந்த அரசாங்கம் கேள்வி கேட்கவில்லை? அரசியல் அமைப்பு பேரவையில் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சுயாதீனமாக நீதியோடும் தர்மத்தோடும் தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு பிரதிநிதியாக என்னுடைய முடிவுகளை தீர்மானங்களை நான் எடுத்திருக்கிறேன். இன்றைக்கு 6 மாதம் முடிந்திருக்கிறது. உங்களுடைய அரசாங்கம் என்ன செய்கிறது? தான் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட போகிறேன் ஸ்ரீதரன், தமிழ் மக்கள் தனக்கு ஆதரவளிப்பார்களா? யாருடைய நிர்பந்தமோ அல்லது அரசாங்கத்துக்கு வால் பிடிக்க வேண்டும் என்ற அவசிய தேவைகளோ எனக்கு இருக்கவில்லை. ஆனால் தயாஸ்ரீ ஜெயசேகர போன்ற ஒரு மூத்த தலைவர்கள், அவர் பல கட்சிகளை மாறி மாறி போய் வந்திருந்தாலும் ஒரு நீண்டகால அரசியல் அனுபவம் உள்ள ஒருவர் இவ்வாறு நேற்று பாராளுமன்றத்திலே பதிவு செய்து கொண்டமை மிக பிழையானது. நேற்றைய தினம் இதே பாராளுமன்றத்திலே கௌரவ தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் எனது பெயரை குறிப்பிட்டு என் மீதான சில அவதூறுகளை அவர் தெரிவித்திருந்தார். அது தொடர்பாக நான் இந்த சபையிலே தெரிவிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. தங்களுடைய அனுமதியோடு நான் அதனை பதிவு செய்கிறேன். தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் 2026 ஜனவரி 8ஆம் தேதி ஊடகங்களுக்கு வெளியிலே ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அரசமைப்பு சபையில் ஆளுந்தரப்பு ஸ்ரீதரன் எம்பியை பயன்படுத்துகிறது, இலங்கை தமிழரசு கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். இதனை கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு தமிழ் எம்பி நடாத்துகின்ற தமிழ் சிலோன் என்கின்ற இணையதளத்திலே இந்த செய்தி வெளிவந்திருந்தது. கிளிநொச்சியினுடைய பல இடங்களிலே மக்கள் வசிப்பதற்கு இடமில்லை, ஆனால் 1200 ஏக்கர் காணிகளை ஸ்ரீதரன் தன்னகப்படுத்தி வைத்திருக்கிறார். 70 மில்லியன், கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் நிதியை ஸ்ரீதரன் தன்னுடைய பெயரிலும் மகன் பெயரிலும் வங்கியிலே வைப்பு செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நேற்று இந்த உயர்ந்த சபையிலே ஒரு மூத்த தலைவராக தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் பதிவு செய்திருந்தார். பூனகிரியிலே சூரிய மின் சக்தி திட்டத்தில் இவ்வாறு நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் இந்த பாராளுமன்றத்திலே இருந்து கிட்டத்தட்ட 16 வருடங்கள் கடந்திருக்கிறது. நான் இதுவரை காலத்தில் நீதியின் பால் தர்மத்தின் பால் என்னுடைய பணிகளை அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறேன். அரசியல் அமைப்பு பேரவையில் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சுயாதீனமாக நீதியோடும் தர்மத்தோடும் தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு பிரதிநிதியாக என்னுடைய முடிவுகளை தீர்மானங்களை நான் எடுத்திருக்கிறேன். யாருடைய நிர்பந்தமோ அல்லது அரசாங்கத்துக்கு வால் பிடிக்க வேண்டும் என்ற அவசிய தேவைகளோ எனக்கு இருக்கவில்லை. ஆனால் தயாஸ்ரீ ஜெயசேகர போன்ற ஒரு மூத்த தலைவர்கள், அவர் பல கட்சிகளை மாறி மாறி போய் வந்திருந்தாலும் ஒரு நீண்டகால அரசியல் அனுபவம் உள்ள ஒருவர் இவ்வாறு நேற்று பாராளுமன்றத்திலே பதிவு செய்து கொண்டமை மிக பிழையானது. குறிப்பாக அவர் அவ்வாறு சொல்லியிருந்தால் எந்த வங்கியில் எவ்வளவு காசு யாரால் என்ன தேதியிலே வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவர் வெளியிட வேண்டும். ஒரு சரியான சிங்கள பௌத்தனாக தயாஸ்ரீ ஜெயசேகர இருப்பாராக இருந்தால் அவர் நாளை கூட அல்லது அடுத்த பாராளுமன்ற அமர்வில் கூட ஸ்ரீதரனுக்கோ அல்லது அவருடைய குடும்பத்தினர் யாருடைய பெயர்லையோ இவ்வாறு 7 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 70 மில்லியன் ரூபாய்கள் எந்த நாட்களில் எந்த வங்கியிலே எவ்வாறு வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவர் ஒரு நீதியான அரசியல் தலைவனாக இருந்தால் பதிவு செய்ய வேண்டும். அவர் உண்மையிலேயே அவர் இந்த பாராளுமன்றத்துக்கு ஆடையோடு தான் வந்து பேசுகிறார் என்றால் இதனை அவர் செய்ய வேண்டும் என்று நான் உயர்ந்த சபையிலே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை நான் உங்களை கேட்கிறேன். மிக முக்கியமாக இந்த விடயம் தொடர்பிலே 2025 ஜூலை 25ஆம் தேதி நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிலே சஞ்சய் மாவத் என்பவர், சிவில் புத்தி பெரமுன என்கிற சஞ்சய் மாவத் அவர்கள் ஒரு முறைப்பாடு செய்திருந்தார். ஸ்ரீதரன் சொத்துக்கள் வைத்திருக்கிறார், ஸ்ரீதரன் பார் லைசன்ஸ் வைத்திருக்கிறார் என்று சொன்னார். இன்றைக்கு 6 மாதம் முடிந்திருக்கிறது. உங்களுடைய அரசாங்கம் என்ன செய்கிறது? தயவு செய்து 6 மாதங்கள் இந்த நாட்டில் இருக்கிற நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணை செய்து ஏன் அறிக்கையை வெளியிட முடியாமல் இருக்கிறது? கௌரவ பிரதி சபாநாயகர்களை யோசித்து பாருங்கள். 6 மாதங்கள் ஒருவர் மீதான குற்றத்தை விசாரிக்க முடியாத அரசாக உங்களுடைய அரசு இருக்கிறது என்றால் இது உங்கள் மீது உள்ள குறை. அதே போல 2025 டிசம்பர் 31ஆம் தேதி இதே சஞ்சய் மாவத் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே சென்று இந்த முறைப்பாட்டை செய்திருக்கார். இதுவும் இந்த கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் நடாத்துகின்ற சிலோன், தமிழ் சிலோன் என்கிற ஒரு இணையதளத்தில் இந்த செய்தி வந்திருக்கிறது. ஆகவே இவற்றை இவ்வளவு நாட்கள், கிட்டத்தட்ட 1 மாதம் கடந்திருக்கிறது சஞ்சய் மாவத் அவர்கள் சொல்லி, அவருடைய முதல் முறைப்பாடு செய்து 6 மாதங்கள் போயிருக்கிறது. இப்பொழுது 1 மாதம் முடிந்திருக்கிறது, இன்னும் விசாரணைகள் இல்லை. இந்த நியாயம் எங்கே இருக்க போகிறது? ஏன் பூனேரியிலே ஒரு சூரிய மின்சார திட்டம் என்றால் அரசாங்க அதிபர் இருக்கிறார், பூனேரி பிரதேச செயலாளர் இருக்கிறார். இதுவரை ஏன் இந்த அரசாங்கம் கேள்வி கேட்கவில்லை? ஏன் தயாஸ்ரீ ஜெயசேகர் அவரிடம்
தகவல் அறியும் சட்டத்திலாவது விவரத்தை கேட்கவில்லை. ஒரு மூத்த அரசியல் தலைவர் தன்னை ஒரு அரசியல்வாதியாக காட்டிக்கொள்வார். அண்மையிலே அவர் என்னை கேட்டார், தான் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடப் போகிறேன் ஸ்ரீதரன், தமிழ் மக்கள் தனக்கு ஆதரவளிப்பார்களான். நான் அவருக்கு சொன்னேன், உங்களுடைய முகம் அவ்வளோ பெரிய பரிச்சயம் இல்லை, நீங்கள் முதல் தமிழ் மக்களிடம் உடைய முகத்தை பரிச்சயமாக்குங்கள், மார்க்கெட் பண்ணுங்கள் என்று சொன்னேன். அவருக்கு அது பிடிக்கவில்லை. அண்மையிலே கருணி அமரசூரிய அவர்களுக்கு நான் சார்பாக என்பது நியாயமாக அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பிரேரணைக்கு என்னை கையொப்பம் வைக்குமாறு எதிர்க்கட்சியினர் கேட்டிருந்தார்கள். நான் அதுக்கு வைக்க என்னுடைய கட்சியினரும் விரும்பவில்லை, எங்களுடைய கட்சித் தலைவரும் அறிவுறுத்தல் தந்திருந்தால் நாங்கள் வைக்கவில்லை. அதற்காக எதிர்க்கட்சியிலே இருந்து எதுவும் பேசலாம், சேறு பூசலாம் என்றால் இது ஒரு மிக மிக மோசமானது. ஆகவே கிவிலோயா திட்டம் என்று ஒன்று வந்து கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை இன்று தமிழுடைய நிலங்களை பறிக்கிறது. ஏற்கனவே மணலாறாக இருந்த தம்முடைய நிலம், தமிழர்களுடைய நிலம் இன்று மாற்றப்பட்டிருக்கிறது. அதே இவ்வாறான திட்டங்களுக்கு என் தயாஸ்ரீ ஜெயசேகரவோ சஜித் பிரேமதாசாவோ ஏன் குரல் கொடுக்கவில்லை? தைட்டி விகாரை பற்றி ஏன் அவர் பேசவில்லை? அல்லது ஏன் அவர் திருவோணமலையை வைத்த புத்த விகாரை பற்றி பேசவில்லை?